வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன். மனிதர்களாகிய நாங்கள் ஆனந்தத்தை விரும்புகின்றோம். நாங்கள் துன்பத்தை ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. இருப்பினும் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. துன்பமான நேரத்திலும் ஆனந்தமாக இருப்பது பற்றி இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள், கேளுங்கள். கேட்டவற்றை பற்றி சிறிது எண்ணி பாருங்கள். மனிதன் ஆனந்தமாக இருக்க விரும்புகின்றான். சரி, இப்பொழுது ஆனந்தத்தை பற்றி பார்ப்போம். ஆனந்தம் என்றால் என்ன? ஆனந்தம் என்றால் என்ன என உங்களுக்கு தெரியாது. ஏனெனில் ஆனந்தம் என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் ஒரு பொழுதும் கவனம் செலுத்தவில்லை. நீங்கள் துன்பத்தின் மேல்தான் கவனம் செலுத்தினீர்கள். இங்கு விஷயம் தலைகீழாக உள்ளது. நீங்கள் ஆனந்தத்தின் மேல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் துன்பத்தின் மேல் கவனம் செலுத்தினீர்கள். நீங்கள் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தின் மேல், துக்கத்தின் மேல் கவனம் செலுத்துகிறீர்கள். நீங்கள் துக்கத்தை தூர அகற்றுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். துக்கத்தை தூர அகற்றுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். துக்கம் உங்களது கதவை தட்டும் பொழுது நீங்கள் அடித்து பிடித்து விழித்தெழுகிறீர்கள். கடவுளே என்ற எண்ணம் வருகின்றது. அதற்கு முதலில் கடவுள் என்றால் யார்? அவர் ஒன்றுமே இல்லை. கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாலும் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? கடவுளே, என்னை துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்றுதான் பிரார்த்தனை செய்கிறார்கள். எண்ணி பாருங்கள், துன்பம் என்றால் என்ன? துன்பம் என்றால் என்ன? துன்பம் உங்களின் உள்ளே உள்ளது. ஆனந்தம் என்றால் என்ன? ஆனந்தம் உங்களின் உள்ளே உள்ளது. துக்கம் ஏற்படுவதற்கான காரணம் உங்களுக்கு வெளியே இருக்கலாம். ஆனால் துக்கம் உங்களின் உள்ளேதான் உள்ளது. ஆனந்தத்திற்கான காரணம் உங்களுக்கு வெளியே இருக்கலாம். ஆனால் ஆனந்தம் உங்களின் உள்ளேதான் உள்ளது. இந்த விஷயத்தை பற்றி யோசித்து பாருங்கள். துக்கம் வெளியிலிருந்து வருவதில்லை. துக்கம் வெளியிலிருந்து வருவதில்லை. உங்களது மனைவி, நான் உன்னை விவாகரத்து செய்கின்றேன் என்று மட்டும் கூறுகின்றாள். அவள் தனது பொக்கெட்டிலிருந்து துக்கத்தை எடுத்து உங்களுக்கு தரவில்லை. அவள், நான் உன்னை விட்டு விட்டு செல்கின்றேன் என்பதை மட்டும் கூறினால் போதும். துக்கம் உங்களின் உள்ளே உள்ளது. துக்கத்தை நீங்கள் உங்களின் உள்ளே உணர்வீர்கள். வெளியிலே யாராவது என்ன கூறினாலும் துக்கம் உங்களின் உள்ளே உள்ளது. மகிழ்ச்சியும் உங்களின் உள்ளேதான் உள்ளது. அதனுடைய அர்த்தம், துன்பத்திற்கான காரணம் உங்களின் அருகில் இருந்தாலும், துன்பத்தின் மூல காரணம் உங்கள் அருகே இருந்தாலும், உங்களின் உள்ளே இன்பமும் உள்ளது, துன்பமும் உள்ளது என்ற காரணத்தினாலே நீங்கள் இன்பமாகவும் இருக்க முடியும். ஆமா, இல்லையா? ஆம் என்கிறீர்களா? உண்மையாகவா? நீங்கள் யோசிக்கிறீர்கள், நான் ஒரு பெரிய விஷயத்தை கூறிவிட்டேன் அல்லவா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனுடைய அர்த்தம், துக்கத்திற்கான மிகப்பெரிய காரணம் இருக்கின்ற நேரத்திலும் நீங்கள் துக்கம் அடைய தேவையில்லை. அதனுடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் உண்மையிலே ஆனந்தம் என்றால் என்ன என்பதனை அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களில் உள்ளே இந்த மூச்சு வந்து போய்க் கொண்டிருக்கும் வரை உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியும். இறந்த பின்னர் நீங்கள் துன்பம் அடையவும் மாட்டீர்கள், ஆனந்தம் அடையவும் மாட்டீர்கள். நான் சொல்கின்ற இந்த ஆனந்தத்தை நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அனுபவிப்பீர்கள். நீங்கள் துக்கத்தை விரும்புவதில்லை. உங்களுக்கு துக்கம் விருப்பமா? விருப்பமில்லை அல்லவா? ஆனந்தம் உங்களுக்கு விருப்பமாக உள்ளது. ஆனந்தமும் உங்களுடன் தான் உள்ளது. துக்கமும் உங்களுடன் தான் உள்ளது. நீங்கள் நான் கூறியதற்கு சம்மதித்ததன்படி பார்த்தால், துன்பத்தின் காரணம் உங்கள் அருகில் இருந்தாலும் உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியும். நான் முன்னர் ஒரு பொழுதும் இதனை இவ்வளவு தெளிவாக கூறியதே இல்லை. ஏனெனில் நான் என்ன கூறுகின்றேனோ அது எனது சொந்த அனுபவம். ஒரு நாள் நான் உண்மையிலே மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அந்த செய்தி என்னை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்திவிட்டது. நான் எனது ஆஃபீஸில் மிகவும் துன்பமாக இருந்தேன். எல்லா விஷயங்களும் ஓடிக்கொண்டிருந்தன. எவ்வாறு அது நடைபெற்றது? அப்படி நடந்திருக்கக்கூடாதே
என பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மனம் தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. நான் சொன்னேன், சரி, என்ன செய்தி எனக்கு கிடைத்ததோ அது கிடைத்து விட்டது. அதனை இட்டு என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஆனால் நான் இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த துன்பத்தை நான் அனுபவிக்க விரும்புகின்றேனா இல்லையா என நானே என்னிடம் கேட்டேன். அந்த கேள்வியை நான் என்னிடம் கேட்டேன். நீ துன்பப்பட விரும்புகின்றாயா இல்லையா என நான் என்னிடம் கேட்டேன். என் உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது. அந்த குரல் என்ன சொன்னது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நீங்கள் அங்கு இருக்கவில்லையே, உங்களுக்கு எவ்வாறு அது தெரியும்? நீங்கள் அங்கே இல்லாது இருந்த பொழுதும் உங்களுக்கு அதற்கான விடை தெரிகின்றது. ஏனெனில் நீங்களும் மனிதன், நானும் மனிதன். நீங்களும் கவலையை அனுபவிக்க விரும்புவதில்லை, நானும் கவலையை அனுபவிக்க விரும்புவதில்லை. எனவே அதுதான் நடைபெற்றது. அதே போலத்தான் நானும் எனக்கு கூறினேன். அதற்காக ஏன் கவலைப்பட வேண்டும் என கூறினேன். ஏன் கவலைப்படுகிறாய் என்று கூறினேன். இன்பமும் என் உள்ளே உள்ளது, துன்பமும் என் உள்ளே உள்ளது. இன்பமும் என் உள்ளே உள்ளது, துன்பமும் என் உள்ளே உள்ளது. ஆனால் நான் எனது தொடர்பை துன்பத்துடன் அல்ல, இன்பத்துடன் இணைக்க விரும்புகின்றேன். நான் எனது தொடர்பை இருளுடன் அல்ல, ஒளியுடன் இணைக்க விரும்புகிறேன். நான் எனது தொடர்பை மரணத்துடன் அல்ல, உயிர் வாழ்க்கையுடன் இணைக்க விரும்புகிறேன். இந்த மூச்சின் பெருமதி எங்களுக்கு தெரிவதில்லை. அந்த மூச்சு இல்லாமல் இந்த வாழ்க்கையே இல்லை. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.